செய்ய உள்ளம் நிரம்ப இதமாய் செய்ய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அழைப்போமா? இங்கே இறங்கி வாருமே. தலை சாய்க்கும் கல்வியா மூளை கல்வியா இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் கிழக்கு வடக்கு கிழக்கு பரம்புவாயந்தே பூமியின் துளை போல் நதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே உற்சாகமாக சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. தலை சாய்க்கும் கல்வியா மூளை கல்வியா சொல்லுவோமா? தலை சாய்க்கும் கல்வியா மூளை கல்வியா. பாடலை கூட பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். அமையாக உயர்ந்தை பார்த்ததில்லை நீ சொல்லி தேடாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத உயர்ந்தை பார்த்ததில்லை. நீ சொல்லி தேடாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. எல்லாரும் எழுதி ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. தூரத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தேன். ஒரு மனிதனும் அழைக்க முடியாது எனக்கு சொல்லுமா? ஒரு மனிதனும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. சத்துரு வெட்கப்பட்டு போவான். எங்க கையில சிலவு கொலை கொடுத்திருக்கிறார். நீங்க திறக்க போறீங்க. உங்க தாத்தாவுக்கு சொத்தை திறக்க போறீங்க. ஆமே நினைக்கிறீங்க. நம்ம பாட்டி யாரோ ஒரு மூல அவங்களோட சொந்தக்காரங்க ஏன் சொல்லுங்க? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன். ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள போகிறேன். யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி இன்னைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் இங்கிருந்து போகிற பொழுது நான் ஒரு சுதந்திரவாதியாய் போவேன். நான் அடிமை அல்ல, நான் சுயாதீன. சொல்லுங்க, இந்த கால வேளையில அப்படியே இருக்காது. ஆமா, மனிதனும் அடைக்க முடியாத எனக்கு தந்தி. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத எனக்கு தந்தி.
பூர்வத்தில் சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, சொல்லுங்க. பூர்வத்தில் அனுமதி கிடைக்காது சொல்லிட்டாங்க. நீங்க போங்க, வேலையில வந்தது பிரயோசனம் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உனக்காக திறந்த வாசல் வைத்திருக்கிறேன். அது ஒரு சில சொத்துக்களை, ஆசீர்வாதங்களை சத்துரு மேற்கொள்ள முடியாது. உனக்கு இருக்கிற சொத்துக்களை, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை, உனக்கு இருக்கிற ஆளுக்குரிய ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். அது உனக்குரியது. அது உனக்கு ஏற்ற காலத்திலே நான் தருவேன். அது உனக்கு போதுமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆகவே சூனமியாவுக்கு ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அவளுடைய ஆசீர்வாதத்தை அரசாங்கத்தின் மூலம் பெற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த கால வேளையில் விசுவாசி இழந்தவைகளை கர்த்தர் உனக்கு தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி என் ஆண்டவராகிய இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னவர் இந்த கால வேளையில பூர்வத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ பூர்வத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இடையில தான் ஆசீர்வாதம் இல்லாதவர்களை போல இருக்கிறான். இந்த கால வேளையில் ஆண்டவர் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறான். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு வேளை உன்னுடைய மூளையார்கள் உனக்கு சொத்துக்களை வைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு ஸ்பெஷலான ஒரு சொத்தை உனக்காக உருவாக்குகிறார். இடத்தை உருவாக்குகிறார், வீட்டை உருவாக்குகிறார், தேவைகளை உருவாக்குகிறார். ஏன் இந்த மாதத்திலே குறைவு என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் நாமே உனக்கு அதை நிறைவாக்குகிறார். கரங்களை கட்டி என்ன குறைவோ, என்ன உன் மனதில் அழுத்திக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு இன்னும் கிடைக்கலையப்பா, இன்னும் எனக்கு கிடைக்கலையப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைவான ரகபோத்தை உனக்கு தருகிறேன். நிறைவான ரகபோம் உனக்கு தருகிறேன். ஈசாக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இந்த கால வேளையில உனக்கு உன் சந்ததிகளுக்கு நான் கொடுப்பேன். அதை ஒருவனும் தடுக்க முடியாது, ஒருவனும் எதிர்க்க முடியாது. அது உன்னுடையது, அது உன்னுடைய சொத்து, அது உனக்காக வைக்கப்பட்டது. ஆமென், ஆமென். எனக்காக திறந்து வைத்தீ சொல்லுவோம் உற்சாகமாக. அறிக்கை செய்யணும். எனக்காக திறந்து வைத்தீ முடியாத சொல்லுங்க, எனக்கு தந்தி சொல்லுங்க, இருதயத்தை கைவிட்டு சொல்லுங்க. தடுக்க முடியாத எனக்கு முடியாத உற்சாகமாக எனக்கு தந்தி வந்து பார்ப்பாங்க, தடுக்க பார்ப்பாங்க, சூழ்ச்சி செய்வாங்க. முடியாது, முடியாது. அவர்கள் வந்து பார்த்து விட்டு போய் சொல்லுகிறார்கள், ஈசாக்கே, உன்னோடு தேவன் இருக்கிறான், உன்னோடு தேவன் இருக்கிறான். உன்னுடைய காரியங்களில் நான் உனக்கு பயப்படுகிறோம், நீயும் நானும் சமாதானமாகுவோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த காலவேளையிலே உனக்கு எதிராய் வந்தவர் உன்னிடத்திலே சமாதானம் செய்யும்படி வர கர்த்தர் செய்வார். பார்க்கிறோம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி குறித்து நாங்கள் பார்க்கிறோம். சரியா? அதில் நான் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு வசனம் தான், அவன் என்ன செய்கிறான், கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னு சொல்கிறான். சரியா? அது யார்கிட்ட போய் நிற்கிறான்னா, ஆகாப் ராஜா, இஸ்ரவேலை என்னது பின்மாற்றம் அடைய செய்த ஒரு ராஜா. அந்த தேசம் முழுவதும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, பயங்கரமாக ஆராதனைக்குள்ளாய் கிடக்கிறது. சரியா?
இப்போ அந்த ஜனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? ஆமென், மதிமயங்கி போய் கிடக்கிறார்கள். அதனால தேவ கோபம் வருகிறது. தேவ கோபம் வருகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனை அனுப்புகிறார். சரியா? இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் அனுப்பப்படுகிறோம். ஆமாவும் இல்லையா? தேசத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். அதுதான் நீங்க சொல்லுகிறார். ஆகவே வாசிங்களேன். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவன் நீங்கள் ஆராதிக்கிற இடையிலே கொண்டு வந்து வைத்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த தெய்வம் அல்ல, இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற என்னுடைய கர்த்தருடைய நாமத்தினால் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். அவன் அப்படியே துடுக்கிட்டு போய் நிற்கிறான். அம்மாவே இல்லையா? ராஜாவிடத்தில் போய் பேசுகிறான். அம்மாவே இல்லையா? அங்கதான் முதலாவது எலியா வர்ற இடமே அதுதான். அதுக்கு முன்னாலேயும் இல்லை, அம்மாவே இல்லையா? அதுக்கு பின்னால தான் எலியாவுடைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆமேன். ஆனால் சொல்லப்படுகிறது, வாசிங்களேன். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமாவில் அப்ப தேவன் என்ன செய்கிறான்? இதெல்லாம் பார்க்குறான். தேசத்துக்குள்ள பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஜனங்கள் எல்லாம் வழிவிலகி போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? வழிவிலகி போய் பயங்கர ஆராதனைகள் செய்து கொண்டு பக்கமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளிலும் இன்னைக்கு என்ன நடக்கிறது? வழிவிலகி போயிட்டாங்க. ஆகவே சபையை கண்டிப்பதற்கும் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். இன்னைக்கு நடக்கிற சபைகளிலே பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமென், என்ன செய்ய வேண்டும்? சபையை கண்டித்து உணர்த்த வேண்டிய ஊழியக்காரர்கள் தான் உண்மையான ஊழியக்காரர்கள். அது ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் நீதி செய்வார், ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரெல்லாம் இருக்கக்கூடாது. வளர்ந்து வருகிற சபைகளையும் சபையையும் சபையை நடத்துகிற ஊழியக்காரர்களையும் போய் சந்தித்து என்னது குறைவுகளை நிறைவாக்கணுமே தவிர மீடியாக்களில் வந்து பேசி அது அப்படி போகுது இப்படி போகணுன்னு சொல்லவே கூடாது. அது சரியானதில்லை. நேருக்கு நேராக என்ன செய்ய வேண்டும்? காரியங்கள் செய்ய வேண்டும். இவன் போய் யாரிடத்தில் பேசுகிறான்? அந்நாட்களில் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு தலைவர். ஆமாவில்லையா? ஆகா பயங்கரமான ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆமாவில்லை? வழிவிலகி போயிட்டான். ஆனாலும் தேசத்தை ஆளுகை செய்கிறான். இப்போ அவன் போயிட்டு சொல்லுகிறான். அப்போ பாருங்க, அவன் முதலாவது என்ன செய்கிறான்? எதிர்த்து நிற்கிறான். இந்த கால வேலை நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நின்னால் அவன் ஓடி போவான் என்று சொல்லப்படுகிறது. ஆமாவில்லையா? அதுபோல் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தர் வேலையை அவன் எப்படி செய்கிறான்? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட செய்கிறான். இந்த கால வேலையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஏனோ தானோ ஒன்று அல்ல, நம்ம ஆண்டவர் நம்ம நிறுத்துகிறார். இந்த இடத்துல போய் நில்லு அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல போய் நின்று தைரியமாய் பேசுங்கிறார். அதான் அவன் போகிறான். தான் தைரியமா போகிறான். அவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆமே. தாவீது என்ன சொல்லுகிறான்? ஆமே. அவன் யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்து என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராகிய அவர் நாமத்தை பாருங்களேன். எப்படி இருக்கும் அவன் பாருங்க. அவன் அவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்து அவன் என்ன செய்யறான்? அப்படியே தடுமாறி போயிட்டான். அம்மாவே இல்லையா? அப்போ அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் யாருக்குள்ள? தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை என்ன செய்தது? பலப்படுத்தினது, தைரியமாய் பேச வைத்தது, தைரியமாய் எதிர்த்து செய்ய போனது. ஆமாவில் அதுபோல உங்களுக்கு இருக்கிற ஆவின் அபிஷேகம் என்ன செய்ய வேண்டும்? தைரியமாக இருக்க வேண்டும். தைரியமாய் செயல்படுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையாக கூட இருக்கிறான். ராமின் சொன்னான். ஆகவே அவன் அதனுடைய முதலாவது காரியம் நாங்கள் பார்க்கணும். அவன் கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால் கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் பாதுகாத்து எப்படியெல்லாம் வழி நடத்துவார் என்று சொல்லி ரொம்ப ஷோர்ட்டாக பார்த்துட்டு நாங்கள் அடுத்த காரியங்கள் போக போகிறோம். சரியா? இப்போ இந்த காரியங்கள் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன நடக்குது? தேசத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு அமளிகள் ஆகிடுச்சு. அம்மாவில் இப்போ ராஜாவுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இப்போ காலங்கள் உடனே சொன்ன உடனே என்ன நடந்திருக்காது? மழை நின்று இதெல்லாம் இருந்திருக்காது. என்ன இருக்கும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்குது? தேசம் என்ன ஆகுது? வறட்சிக்குள் போய் கொண்டே இருக்கிறது. ஆமாம் இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்போ பாருங்க, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? செழிப்பான ஒரு தேசம். உங்கள் வீடு இந்த செழிப்பாக இருக்கிறது. ஆமாம். அப்போ ஏதாவது ஒரு தவறான ஒன்று உங்களுக்குள்ளே வந்தால் உங்கள் வீடு எப்படி இருக்கும்? அப்படியே செழிப்புகள் குறைந்து குறைந்து, அது உடனே குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அப்படி ஒரு நெருக்கத்தில் வருகிற பொழுது தான் பயமே உண்டாகும். ஐயோ, அதுக்கு பிறகு நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள். அதுபோல் இங்கே நடக்கிற காரியம். இவர்கள் என்ன செய்தார்கள்? அவன் யார் ஆகாப் ராஜா என்ன செஞ்சான்? தவறாக போயிட்டு வேற ஒரு இடத்துல போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சது மாத்திரமல்ல என்ன செஞ்சான்?
விக்கிரகத்தை அள்ளி கட்டிக்கிட்டு அந்த மனுஷையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆமாம், சில இடங்களில் அப்படி தான் சில வீடுகளில் சில காரியங்கள் நடக்கும். சரியா? வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. முதல் என்னது? அவன் மூலம் கர்த்தர் பேசுகிறார். இப்ப கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். அப்ப கர்த்தருடைய வேலையை செய்தவுடனே கர்த்தர் என்ன செய்வான்? நம்மோடு பேசுவார். ஆமாவே இல்லையா? முதல் சாமுவேலோடு கூட என்ன செய்கிறார்? கர்த்தர் பேசுகிறார். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? சாமுவேல் கூட கர்த்தர் பேசுகிறார். ஆமாவே. அதுபோல முதல் நமக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுப்பார். ஆமாவே. இப்ப இவன் பெரிய ஒரு காரியத்தை தைரியமா என்ன செய்தான்? அவன் இப்போ தைரியசாலிகள் தான். பவுலை குறித்து ஆண்டவர் தெரிவித்துக் கொள்கிற பொழுது சொல்லுகிறார். அந்த திக்கத்தை சொல்லுவான், ஐயோ பவுலா, அந்த சவுலா அவன் பயங்கரமான மனுஷனே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆண்டு சொல்ல, அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் ராஜாக்களுக்கு மத்தியிலே போய் அறிவிப்பதற்கும் பிரஜாதி மக்கள் மத்தியிலும் அறிவிப்பதற்காகவும் அவனை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி இந்த கால வேலையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? அவருக்கென்று தெரிந்திருக்க. அந்த விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறோம் வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அல்ல. அவருடைய பணி, அவருடைய வேலை, அவருடைய திட்டங்களை செய்வதற்கு இந்த பூமியிலே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கார். இல்லையா? அவனுடைய திட்டங்களை செய்வதற்கு அவன் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கிறான். அவன் அனுப்புறான், அவைகளை அனுப்புறான், குட்டி சாத்தான குட்டி அனுப்புறான், என்னென்னமெல்லாம் போயிட்டு என்னென்னமோ அதுகள் செஞ்சுக்கிட்டு கிடக்கு. இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேர். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகியவர் பாதுகாப்பு. ரெண்டாவது என்ன செய்கிறார்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்கள ஒரு நாள் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமாவே இல்லையா? நம்ம பயப்படக்கூடாது. ஐயோ நம்ம போனால் அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீ விடத்தை விட்டு கீழ்த்திசைக்கு நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கும். யோர்தானோட அவனுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். யோர்தான் தானே நல்ல இடம், ஜனங்கள்லாம் வந்து போகிற இடம். அங்கே போனால் யோர்தான் தண்ணி இருக்கு, எல்லா வசதி இருக்கு, வேலைக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யோர்தான் சொல்றாரு, அந்த வசனம் வாசிங்களேன், நேரா இருக்கிற ஒளிந்து கொள்ளுகிறார். ஒரு இடத்தை சொல்லுகிறார், பாதுகாப்பான ஒரு இடம். நினைச்சா ஆண்டவர் அவரை என்ன செய்திருக்கலாம்? மூடி மறைத்திருக்கலாம். இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு கொடுக்கிறார். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன். வாசிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். மோசே அறிக்கை செய்கிறார். எப்படி அறிக்கை செய்கிறாரு? வாசி. நான் மோசே சொல்லுகிறான், என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவருடைய பாதுகாப்பு என்பது ஒரு சாதாரணதல்ல. அவருடைய ஊழியத்தை செய்கிற பொழுது கர்த்தர் நம்மை கைவிடாதபடி அவர் என்ன செய்கிறார்? அங்கே ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துகிறார். தொடர்ந்து வாசிங்க. இங்க வாசிங்க. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இரண்டாவது என்னது? போஷிக்கிறார். ஆமாவே இல்லையா? கர்த்தர் என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். ஆமா. அப்ப நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கிறேன். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். முதல் அவனை அனுப்புகிறார். இரண்டாவது அந்த நிமித்தம் அவனை என்ன செய்கிறான்? பாதுகாக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எங்கெங்கெல்லாம் பிடிச்சி அனுப்புவார். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையின்படியாக நாங்கள் புறப்பட்டு போகிற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? பாதுகாப்பை கொடுப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல, நமக்கு உண்ணுவதற்கு என்ன செய்வான்? போஷனையை கொடுப்பார். ஆமாம் இல்லையா? ஆமே. நம்ம போஷித்து இருப்பதற்கு. ஆனால் ஒன்று ராஜாக்கள் 19:5 வாசிங்களேன். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து
படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். அவன் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன செய்கிறான்? போஷிக்கிறவராக இருக்கிறான். இப்ப அவன் கொஞ்சம் கர்த்தரை விட்டு என்ன செய்யறான்? கொஞ்சம் விலகி போய் தான் நிற்கிறான். ஆனால் அந்த இடத்துல என்ன செய்கிறான்? ஒரு தூதனை அனுப்புகிறான். ஆமாம் இல்லையா? இப்போ நான் கடந்த காலங்களில் நம்முடைய சபை ஜனங்களுக்கே நான் சொன்னேன், இந்த காகத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, ஏன்னா அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? மக்கள் நடமாட்டம் இருக்க முடியாது. காரணம் என்ன? என்ன என்ன காரணம்? ஏன்னா ஆகாப் என்ன செய்யறான்? எலியாவை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறான். ஆமாவே இல்லையா? அப்ப தேடிக்கொண்டிருக்கிறபடினாலே அங்கே என்ன செய்ய முடியாது? யாரும் போக முடியாது. இப்போ யோர்தானுக்குள்ள இருந்திருந்தா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ ஆண்டவர் அவனை என்ன செய்யறார்? அந்த கேரியாத்துங்கிற ஒரு மறைவான ஒரு இடத்துக்கு கொண்டு போறார். போஷிக்கும்படியாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? அப்ப பாருங்க, இரண்டாவது காரியம் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவனை என்ன செய்கிறாரு? போஷிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது என்ன செய்கிறார்? நம்மளை பாமை போஷித்து நமக்கு என்ன செய்கிறார்? அது எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமாம் இல்லையா? அடுத்து வாசிக்கிறேன். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்னாச்சு? அது வற்றி போச்சு. சரியா? இப்போ என்ன நடக்குது? இப்போ என்ன நடக்குது? இப்போ தேசத்துக்குள்ள என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக என்னது? இப்போ பஞ்சம் உண்டாகி தண்ணீர் வற்றி விவசாயங்கள் நின்று போய் இப்போ பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ என்ன செய்கிறார்? அடுத்த ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் எனக்கு மிக முக்கியம். இப்போ அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் என்ன செய்கிறான்? எப்படியாவது யாரை கொண்டு போஷிக்கிறவராக இருக்கிறார். அவனுக்கு முதல் உதவி என்ன செய்கிறார்? முதல் அவனுக்கு என்ன உதவி செய்கிறான்? நீ போய் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பா இருக்க வேண்டும். ஆமீன். அப்ப அந்த பாதுகாப்புற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அங்க எதுவுமே அவனுக்கு வசதி இல்லை. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமீன், காகத்தை அனுப்புகிறார். ஒருவேளை அந்த சாப்பாடுகள்லாம் பார்த்தோம்னா என்னது? பரலோகத்திலிருந்து நமக்கு மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்புனது போல கர்த்தர் அவனுக்கு ஃப்ரெஷ்ஷா அனுப்பியிருப்பாரா இருக்கும். ஆமாவே இல்லையா? அதுபோல இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகியவர், நீ எழுந்து உன்னை பராமரிக்கும்படிக்கு அடுத்து ஆண்டவர் செய்கிறான், இன்னொரு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆமே, இந்த கால வேளையில வந்திருக்கிற நமக்கு ஆமே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய ஊழியங்களை நாம் செய்கிற பொழுது கர்த்தர் நம்மை போஷிக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார், தங்குமிடம் கொடுக்கிறார். ஆனால் இந்த இடம் அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிச்சோம்னா பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் செய்கிறார். முழு தேசமும் எப்படி இருக்கிறது? பஞ்சத்துக்குள் இருக்கிறது. ஆமாவே இல்லையா? அப்ப முழு தேசமும் பஞ்சமா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமாவே இல்லை? அப்ப இங்கே நாங்க பார்க்கிறோம், ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். அப்ப அந்த ஸ்திரியும் ஆகாப்புடைய மனைவி இருக்கிற ஊரும் பக்கம் பக்கம் உள்ள ஊர். சரியா? அப்போ ஊரெல்லாம் பஞ்சத்தில் பட்டினியில் கிடக்கிற நேரம் இவருடைய வீடு எப்படி இருக்கு? ஒரு பஞ்சத்துக்குள்ள தான் இருக்கு, பட்டினியாக தான் இருக்க போறாங்க. வசனங்களை வாசிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும். சரியா? அதை வாசிச்சு அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்குள்ள போகலாம். சரியா? வாசிவேன். அப்படியே அவன் எழுந்து அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். இப்ப என்ன செய்யறது? அறிமுகமே இல்லை. சரியா? அப்ப அந்த ஸ்திரீ என்ன செய்திருக்கணும்? சொல்லுங்களேன். என்ன செஞ்சிருக்கணும்? இப்போ நம்மளால என்ன செய்வோம்? அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இல்லையா? பாருங்கள். அப்போ இவைகளெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் அவன் யார் வந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர்களை என்ன செய்ய வேண்டும்? பராமரிக்க வேண்டும். அவர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்மாவில்லை, யாராக இருந்தாலும் அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில அவளை ஏற்றுக்கொள்ளுகிறான்.
இப்போ இருக்கிற நேரம் நம்ம ஏற்றுக்கொள்கிறது வேறு விஷயம். நம்மக்கிட்ட பண வசதிகள், உடுப்பு, துணி, மணிகள், உணவுப் பொருட்கள் இருக்கிற நேரம் ஒருத்தரை கொண்டு வந்து அவருக்கு ஆகாரம் கொடுத்து பார்க்குறது அது பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் இல்லாத வேலையிலும் இன்னொருவரை போஷிக்க நினைப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ராமின் சொல்லுங்கள், இருக்கிறதை நாங்கள் என்ன செய்வோம், பகிர்ந்து சாப்பிடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோபாவத்தை இந்த ஸ்திரீ மூலம் நாங்கள் இந்த காலை வேளையில் நாங்கள் கற்றுக்கொள்கிறதா இருக்கிறோம். அம்மா இல்லையா? ஆமாம், வாசிங்க மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 40-42 வாசிங்க. ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன். பாருங்க, அப்ப யார் இந்த ஸ்திரீ? யாரை ஏற்றுக்கொள்ளுகிறா? எலியாவையா? எலியாவை அனுப்பின தேவனை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஊழியக்காரனை நீங்க கனப்படுத்தினீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமாவே இல்லையா? இப்ப அந்த வீடு பஞ்சம், அந்த வீட்டுல வறுமை, அந்த வீட்டுல என்னது கொஞ்சோண்டு தான் சாப்பாடு இருக்கு. ஆனால் வாசி மகள், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன். பாருங்கள், இப்ப நீங்க செய்யற ஒரு நன்மை மூலம் தேவனுடைய நாம என்ன செய்யப்படுகிறது? மகிமைப்படுகிறது. ஆமா, வாசிங்க மகள். ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஏற்றுக்கொள்ளுகிறவன் பாலனை. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துக்கலாம். நீங்கள் நாமே இதை கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? அப்ப இந்த ஸ்திரீ எதுவுமே எதிர்பார்க்கவில்லை. சரியா? தண்ணீர் கேட்கிறான், அதை செய்யணும், தண்ணீரை கொடுக்கணும். ஆமாவே இல்லையா? ஆனால் அடுத்த வசனம் வாசிங்களேன். அவன் கொண்டு வர போற நேரத்தில் இப்ப என்னது, எலியாவுக்கு என்ன உண்டாயிட்டு? பசி உண்டாயிருக்கு. ரெண்டாவது என்னது, அவங்க வீட்டு நிலைவரம் என்னதுக்கு இவனுக்கு தெரிந்திருக்குமான்னு சொல்ல முடியாது இல்லையா? தெரிஞ்சிருந்தா பேசாம இருந்திருப்பான். ஆமாவே இல்லையா? அதனால சொல்றான், வாசிங்களேன். கூப்பிட்டு இப்ப என்ன செஞ்சாரு? முத என்ன செய்யறாரு? நம்ம ரியல் லைஃப்லயே பாருங்க. இந்த வசனமாகவும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இதுக்கு ரெவலேஷன் எல்லாம் பார்க்காதீங்க. அப்ப என்னது, அப்போ பாக்குறாங்க, சரி நம்ம தண்ணி கேட்டோன்னு கொடுக்குறேன் நாங்கள் சிஸ்டர், அதுக்கு என்ன பாஸ்டர், அதுக்கு என்ன பிரதர், அதுக்கு என்ன ஐயா, கொஞ்சம் என்ன உட்காந்துருக்கு, நான் போய் தண்ணி எடுத்து வரேன். என்ன செஞ்சுப்பான்? முகமெல்லாம் வேர்த்து காஞ்சி போயிட்டு, உதடெல்லாம் காஞ்சி போயிட்டு அப்படியே இருக்கான. உள்ளத்தில் அவன் என்ன நினைச்சிருப்பான்? எது இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொடுக்கலாம்னு கூட தோண்டி இருக்கும். ஆமாவும் இல்லையா? சரி, வாசிங்க. அப்படியே சொல்றாங்க, என்னுடைய நிலைவரத்தை நீங்கள் உங்கள் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். ஒரு ஆமென். தேவ மனுஷனிடத்திலே மறைக்காதபடி உங்களுடைய குறைவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது உங்களுக்காக உங்க ஊழியக்காரன் செபிக்கிற பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆமாவே இல்லையா? அந்த ஸ்திரீ சாரி அப்படின்னு எதுவும் சொல்லலை. நம்ம என்ன செய்வோம், இல்லாட்டியும் நம்ம என்ன செய்வோம், இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவோம். இப்போ என்னடா செய்யறது, இருக்கணும்னா சொல்லிட்டேமே, இப்போ கேட்குறாங்களே, நேதான் சிஸ்டர் நான் போயிட்டு இது இதுதான் பிரதர் அப்படின்னு நம்ம பேசுவோம். பார்த்தீங்களா? இந்த ஸ்திரீ எப்படி ஓப்பன் ஆர்ட் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எதுவுமே ஒளிவு மறைவில்லாம ஊழியக்காரன்கிட்ட சொல்லணும். இல்லாட்டி மாட்டிக்கிடுவீங்க. டாக்டர்கிட்ட சொல்லணும், இல்லாட்டி மாட்டிக்கிடுவீங்க. லாயர்கிட்ட என்னென்ன சொல்லிடணும், இல்லைன்னே சொல்லுவீங்க, மாட்டிக்கிடுவீங்க. இப்போ இந்த ஸ்திரீ பாருங்களேன், என்ன சொல்கிறான்? ஐயா சொல்கிறேன், என்ன சொல்கிறான்? ஐயா வாசிங்க. ஐயா மாநில என்னது, கொஞ்சம் தான் மாவு இருக்கு போ. அப்படியா? இல்லை இல்லை, என்ன சொல்லியிருப்பான்? அவன் தண்ணி கேட்குற நேரமே ஓடி போன ஸ்திரீ என்னது அப்பத்தை கேட்குற என்ன செஞ்சிருப்பான்? பார்க்கணும். அவள் அதை வாசிங்க. என்ன ஊழியக்காரரே, நான் இருக்கிறது நிலைமை உங்களுக்கும் தெரியாதா, அவங்க ஆண்டவருக்கும் தெரியாதா? எனக்கிட்ட வந்து இப்படி கேட்குறீங்களே, அதுதானே. அவ என்ன சொல்றா? உன்னுடைய தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஜீவனை விட போகிறேன்னு சொல்கிறான் இல்லையா? பாருங்க என்ன சொல்கிறான். இங்கே எப்படி எலியா அறிக்கை செய்தாரோ அதே போல் ஆமே இங்கே இந்த ஸ்திரீ சொல்கிறாரோ கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ அவன் எப்படிப்பட்ட ஸ்திரியாக இருப்பான்? தேவனை அறிந்த ஒரு புறஜாதி ஸ்திரீ. ஆமாம் இல்லையா? அவள் பிரதேசத்தில் இருந்தாலும் தேவனையும் தேவ ஜனங்களையும் அறிந்தவளாக இருக்கான். நானும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிக்கிட்டு யாரு வாக்குத்தத்தம் சொல்லுங்களேன். வாயில் என்ன இருக்கு? எலியா சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கு. தேசத்திலே பஞ்சம், வறுமை என்ன நடக்குது? தேசம் பயங்கர நிலைப்பாடுகளுக்கு. இப்போ அவனுக்கு உணர்றான், ஐயோ நம்ம சொன்ன வார்த்தையினால எத்தனை பேர் பஞ்சத்தில் பட்டினியில் கிடக்கிறாங்களே. அம்மாவில்லை, யோசித்து பாருங்களேன். அவன் சொன்ன வார்த்தை தானே இப்போ ஆறுதல் படுத்துறான். சரியா? அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாங்க? இதுதான் கடைசியாக இருக்குது. இந்த வீட்டில் என்ன இருக்கு? கடைசியாக என்ன இருக்கு? இந்த மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தா இருக்கு. இது சாப்பிட்டது என்னது? சாப்பிட்டோன்னா சாக போகிறது இல்லை. என்னது? அதுக்கு பிறகு என்னது? பட்டினியாக இருந்து தான் சாக போகிறோம். நிறைய பேர் சாப்பிட்டு சாகிறது அல்ல. என்னது? அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. தொடச்சி போட்டாச்சு. வீட்டில் ஒன்றுமே இல்லை. வெளியில் தான் உட்காந்துருக்கணும். தண்ணியும் இல்லை, காஞ்சி போட்டு. வெளியிலையும் போய் தண்ணியே எடுக்க இல்லாது. வேறு என்னது? எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. சரியா? ஆமாம். நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். வராமின்ற இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்வார்? இந்த கால வேளையில் உங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது? ஆமாம், ஒரு ட்ரைனஸ் போல இருக்கிறது. அடுத்த வேலையை குறித்து யோசிக்கிறீர்களா? கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமாம் இல்லையா? இப்போ இந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கு? அவரும் எலியாவாலும் என்ன செய்ய முடியாது? அவளுக்கு உதவி செய்ய முடியாது. அந்த ஸ்திரியாலும் எலியாவுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் இந்த 2 பேருக்கு உதவி செய்கிற ஒருவர் ஆமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரு? அந்த ஸ்திரியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்குது? இதுக்கு எலியா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. பார்த்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். இதுதான் யாருடைய வார்த்தை? நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா ஆமை உங்கள் ஊழியக்காரன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன இருக்கும்? பயப்படாதம்மா, அதுக்கு ஒரு வழி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த ஊழியக்காரனுக்கும் ஒன்றும் இருக்காது கையில். அவர் நினச்சி வந்திருப்பார், உன் வீட்டில் உன்னோட காணிக்கை வாங்கிட்டு போகலான்னு வந்திருப்பார், இல்லை ஏதாச்சும் சாப்பிட கொடுப்பேன்னு சொல்லி வந்திருப்பார். இப்போ வீட்டில் வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, நீ தத்ரியமாக இருக்கிற. ஆனாலும் சொல்கிறாரு, பயப்படாத, ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்கு ஏதாச்சும் செய்வார்மா. ஆமாம் இல்லையா? அதனால நீங்கள் இந்த இடத்துல என்ன செய்யணும்? உங்களோட உண்மையான வாழ்க்கையை மறைக்கக்கூடாது. ஆமாம் இல்லையா? அதை மறைக்கிற பொழுது கர்த்தர் அதை என்ன செய்வாங்க? அதை அறிகிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செஞ்சிடணும்? இல்லைன்னா இல்லைன்றோம், இருக்குன்னா இருக்கணும். ஆமாம் இல்லை? அதனால தான் எனக்கு நிறைய பேர் பொய் சொல்லிவிட்டு மாட்டிக்கிறது. அவன் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ உண்மையாகவே சொல்லிட்டான். சொன்னது பிறகு ஏன்னா இந்த இவ்வளோ விஷயம் நான் உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, இதுக்குள்ள பெரிய ஒரு ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமாம் இல்லை? அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நான் ஊழியக்காரன், நான் அற்புதம் செய்கிறவன், நான் அதிசயம் செய்கிறவன், என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காரணம், என்னை உன்னிடத்தில் அனுப்பியிருக்கிறபடினால என்னை ஆண்டவர் இந்த இடத்துல பட்டினியா அனுப்ப மாட்டார். என்னை போஷிப்பார். என்னை போஷிக்கிறபடினால் என் மூலம் நீ போஷிக்கப்படுவார். எல்லாரும் ஆண்டவர் சும்மா அனுப்புவாரா? போ, அந்த வீட்டுக்கு போ அப்படின்னா நடக்கும். அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுது இல்லை? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அத்தனை ஜனங்கள் மத்தியில் அந்த விதவை நீதி உள்ளவளாயும் உண்மை உள்ளவளாகவும் பரிசுத்தம் உள்ளவளாய் காணப்பட்டபடினாலே அவள் மேல் கர்த்தர் என்ன செய்தார்? நினைவாக இருந்தார். மறக்கப்படுவதில்லை. ஆகவே வாசிங்களேன். நீ வார்த்தைப்படி சொன்னபடியே நீ செய்வீங்க. ஆனாலும் பசி. ஆமாவே இல்லையா? இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. இது என்னது? உங்களுடைய விசுவாச சோதனை. அம்மாவும் இல்லையா? கொஞ்சம் இருக்கு. மகனும் பக்கத்தில் நின்றுகிட்டே இருக்கிறான். அவனும் அப்படி பார்க்கலாமா? சாப்பாடு அங்கிள் வந்து நிற்கிறாரு, அங்கிளுக்கு கொடுக்கணுமா எனக்கு கொடுக்கணுமா? அப்படி ஒரு யோசனை வந்திருக்கலாம். வீட்டு சிச்சுவேஷனை பாருங்களேன். அந்த பையன் எப்படி இருந்திருப்பானா இருக்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சும்மா மேலோட்டமாக வாசிட்டு போனால் உண்மை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடக்கிற சம்பவங்கள் நமக்கு தெரியும். நம்ம இத்தனை பேரை பார்த்துருப்போம். அம்மாவே இல்லை. இப்போ அந்த பையனை நினைச்சிருப்போம்மா பச்சிக்கணுமா வேணுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. அங்கிளுக்கு என்ன செய்வோம்?
எங்களுக்கு சின்ன இதை செஞ்சு கொடுத்து நம்ம பெருசாக ஒன்று செஞ்சு அவனுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. ஆமாம் இல்லையா? அவருக்கு சின்னது அப்படியாம்மா அப்போ எனக்கும் செஞ்சு கொடுத்துருங்களேன். அப்போ அந்த என்னது அந்த என்ன அடை செய்ய என்ன செஞ்சுருப்பேன், எனக்கும் சின்னது தட்டி வச்சுருங்க, ரெண்டும் ஒன்றா சாப்பிட்றலாம். புரியுதா? சின்ன பிள்ளைகளுடைய குணம் அப்படி தான் இருக்கும். ஆமாம் இல்லையா? வாசிங்களேன். ஆனாலும் உனக்கு என்ன இருக்கிறதோ அதில் முதலாவது உன் ஊழியக்காரனுக்கு கொடு, உன் தேவனுக்கு கொடு, அதை படை, கர்த்தர் அதை பெருக செய்வார். அதுதான் சொல்றேன். முதல் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் யாருக்கு? ஊழியக்காரனுக்கு. ஆமா இல்லையா? தேவனுக்கு. அப்போதான் ஆண்டவனை செழிக்க செய்வார். நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் தேவனுக்கென்று நீ கொடுக்காத பொழுது உன்னுடைய ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும், ஆனாலும் அது ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக இருக்காது. ஆமா இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க பாருங்க, அந்த கணக்காக சொல்கிறார் பாருங்களேன். அதிலே எனக்கு ஒரு அடை சிறிய அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா. முதல் அதிலே பாருங்க. ஆனாலும் நீ செய்யற அப்ப தெரியுது என்னது, இப்ப என்ன நடக்குதுங்க, வாய்களை தெரிஞ்சு பேசுங்களேன். என்ன நடக்குது? அவன் என்ன செய்ய போறான்? இருக்கிறதுல 2 அடை செய்ய போறான். ஒன்று அவளுக்கும் மகனுக்கும் ஒன்று இருக்கு. இல்லை இல்லை இல்லை, நீ என்ன செய்யணும்? இப்போ நீ எனக்கு ஒன்று செய்ய தொடங்கிட்டேன்னா உன் ஆண்டவர் உன் கைகளை செழிக்க செய்வார். நீ அவசரப்படாத. ஆசீர்வாதம் வளர்றதுக்கு நீ அவசரப்படாத. நீ இப்போ செய்ய வேண்டியது ஒன்று தான். முதல் உன் ஊழியக்காரனுக்கு என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டிய கடமைகளை, பணியை நீ செய்கிற பொழுது கர்த்தர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அவன் சொல்லி கொடுக்குறான். அந்த ஸ்திரீக்கு என்ன செய்கிறாரு? இந்த காலையில் வந்து உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். சில காரியங்களே தெரியாமல் இருக்கிறீங்களே, அது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? டக்குன்னு அப்படி சம்பளத்தை எடுத்துகிட்டு அப்படியே வருவீங்க. அப்படி வர்ற நேரமே அங்கே என்னது, அங்கே ரோட்டில் போட்டு வித்துட்டு இருப்பான் ஏதாச்சும். ஆமாவே இல்லையா? இது நீங்கள் போயிட்டு இது உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு தாரேன்னா சூரத்திலேருந்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியே என்ன செய்யுது? 500 ரூபா சாரி, 200 ரூபா சாரி அவன் 1000 ரூபாய்க்கு விற்றுருவான். இன்னும் கையில் பணம் வந்தால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதனால என்ன ஆயிடுது? அப்படி எல்லா பட்ஜெட்டும் என்ன ஆயிடுது? இங்கே என்ன சொல்கிறாரா? இல்லை உனக்கு இப்போ கொஞ்சம் லிட்டில் பிட் உனக்கு இருக்கு, இதை நான் என்ன செய்ய போகிறேன்? பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் கொண்டு வர போகிறேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுது. உங்களுடைய சின்ன விசுவாசமும் உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சம் கிரியைகளும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறேன். ஆமென். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, முடிவு பரியந்தமும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் நினைக்கிறவர் அவர் செய்கிறவராக இருக்கிறார். வாசிங்க. சொல்றாரு. இப்ப நீ என்ன செஞ்சிடணும்? எனக்கு நீ என்ன செஞ்சிடணும்? உன்னிடத்துல இருக்கிறதை என்னிடத்தில் கொடு, உனக்கு உன் தேவன் என்ன செய்வான்? பரிபூரணமாய் கொடுப்பார். அந்த ஸ்திரீ ஆனவள் என்ன செய்கிறாள்? தன்னிடத்தில் இருந்த அந்த சொற்ப காணிக்கை, நாளைய வேலைக்கு அவளுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் அதை கொண்டு வந்து போடுகிற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இத்தனை பேர் போட்ட காணிக்கைகளிலே அவள் போட்டது மேன்மையாக இருக்கிறது. ஏன்னா அடுத்த வேலை என் தேவன் என்னை போஷிப்பார். ராமின் சொல்லுங்க. இந்த கால வேலையை நம்ம அது நாளைக்கு என்ன செய்வோம் அப்படியே தான் யோசிக்கிறது. இந்த 10 ரூபா தோசையை ஊற்றுறதுக்கு வச்சுக்கிறது, அந்த 10 ரூபாய் இப்படி இங்கிட்டு சொல்லி வைக்கிறது, இங்கிட்டு சொல்லி வைக்கிறது. ஆமாம், அப்படியே இருக்கிறது. அப்படியே யாராச்சும் இப்படி கையை கட்ட அந்த நேரம் ஜெபத்தில் போவீங்க. அவன் கைக்கு கொடுத்துட்டீங்கன்னா உன் கை நிறைஞ்சிடும். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். அப்போ அவன் கேட்குறவன நம்ம பிச்சைக்காரனாக இருக்கிறோம். ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ வாசிங்களேன், பெரிய 13:2 வாசிங்களேன். பாருங்க என்னவா, யாராவது என்னது, அப்போ கவனமா இருக்கணும். தேவன் சில நேரம் என்ன செய்வார்? நம்மளை புடமிடுவார், சோதிச்சு பார்ப்பார். நம்ம காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கணும். தசப்பா இதெல்லாம் இல்லை, ரோட்டில் உன்னை வச்சு சந்திப்பார். நீ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறியா? அதே நேரம் மனுஷனுக்கு என்ன செய்யணும்? ஆமாம், மனுஷர்களுக்கும் உண்மையாக இருக்கணும். நம்மவே இல்லையா? கடை கொண்டு வந்து நம்ம அந்த யார் இந்த 2 பேர் இருந்தாங்க, யார்? அனனியா சபீராள். அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படியே வந்தாங்க, டைகையெல்லாம் கட்டிக்கிட்டு. அம்மா இல்லையா? வாசிங்களேன். இங்கே வந்துடுங்க. ஹலோ சொல்லுங்க.
கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவர் போய் நிப்பாட்டு. எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கூடான்னு இப்பவே எனக்கு தெரியும். இவ்வளோ பயங்கரமான ஒரு வாக்கு தத்துவத்தை ஏழ்மையில இருக்கிற அந்த ஸ்திரியை பார்த்து ஊழியக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் இந்த தேசத்துல மலை கட்டளிட்டு இருக்கார் 3.5 வருஷமாக. இந்த 3.5 வருஷத்துக்கு நோ சான்ஸ், எல்லாம் பட்டினியாக தான் கிடந்து சாக போறாங்க. என்னை போஷித்த பத்தியா, அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு குறையாது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை, எவ்வளவு பெரிய ரகசியம். இதை நாம புரிஞ்சுக்கிறாம கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில வாசி நாள் மட்டும் சொல்றார் தேசத்துல. கர்த்தர் என்ன சொல்றாரு, அப்படி சொல்லிட்டாரு. என்னது போ அவருக்கு சொல்லு, அவருடைய உண்மைத்துவத்தை பாருங்க. அந்த சிஸ்டர் அப்படி இருந்திருப்பாங்க. விதவையான சிஸ்டரை விரவு பிறக்க போறாங்க, யாரும் இல்லாத நேரத்தில் அவங்க அப்படி போயிட்டு விரவு பிறக்கிட்டு வந்து மனக்கசப்போடு என்ன செய்கிறாங்க, நாளைக்கு இந்த இடத்தை பார்ப்போமா, நாளைக்கு என் பிள்ளையோடு நான் இங்கே இருப்பேனா, அது என்ன நடக்கும், நாளை குறித்து என்னது ஒன்றுமே இல்லை, ஜீரோ. ஆனால் அவர் செய்த ஒரே ஒரு நன்மையான ஆண்டவருக்கு தெரியும். அப்போ என்ன செய்கிறாரு அங்கே, என்னது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கேரித்து ஆற்றின் தண்ணீரை என்ன செய்கிறார், வட்ட செய்கிறார், உன்னை பெருக செய்யும்படி. இப்ப அந்த உத்தமமுள்ள ஸ்திரீயானவள் மரிக்க போகிறாள் பிள்ளையோடு. விதவை மரிக்க, அதுக்கு முன்பதாக எலியான் என்ன செய்ய வேண்டும், அவனை நீ போய் காப்பாற்ற வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் ஆகாப்போடு சேர்ந்து அந்நிய தெய்வத்தை வணங்கி சீர்கட்டு அழிந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரே ஒரு ஸ்திரீ நீதிமானாய் காணப்பட்டபடினால் தேவனுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது. ஆகவேதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நேரடியாக என்ன செய்யணும், சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போ, அங்க 2 உயிர்கள் என்னது மரிக்க போகிறது. அதுக்கு முன்பதாக நீ என்ன செய்யணும், நீ ஊழியக்காரன் இருந்தால் போய் காப்பாத்து. அதுக்கு தான் இன்னைக்கு உபவாசம் வந்து இருக்கிறோம். அநேகர் இன்னைக்கு மரிக்க போறாங்களே, வருங்காலங்களில் என்னென்ன நடக்க போது தெரியுதா. ஆகவே தான் ஆண்டவர் உன்னை என்னை கொண்டு வந்து இங்கே சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்கு அல்ல, ஆண்டவர் உங்களை என்னை முன் குறித்திருக்கிறார். தேசத்தின் அழிவில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றும்படியாக. உட்குத்துயிராய் கிடந்து மரிக்க போறாங்க. வரும் காலங்கள் பஞ்சமும் பட்டினி வறுமை தேசங்களுக்கு வருகிற பொழுது உன் நிமித்தம் யோசித்து பார், நீ ஒருவன் நிமித்தம் இந்த சென்னை பாதுகாக்கப்படுவானா, உங்களை போல் அநேகர் நிமித்தம் தமிழ்நாடு பாதுகாக்கப்படும். இதுபோல் அநேகர் இருக்கிறபடி நான் இந்தியா தேசம் பாதுகாக்கப்படும். ஆமா இல்லையா? அதுதான் ஆண்டவர் ஒவ்வொருத்தரை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் தேசத்தின் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் செலவழிக்காது. நோ லெஸ், சொல்லு, நோ லெஸ், குறைபடாது. சொல்லுங்க, வாயில திறந்து. இந்த மாசம் வாக்குத்தத்தம், அடுத்த மாசம் வாக்குத்தத்தத்துக்கு நான் அப்படியே படியேறி போயிடுவேன். அவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறாமல். ஆமா, அவர் விசுவாசிக்கிறார். பாருங்களே, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்கிறார். நோ எனி ஆன்சர்ஸ். புரியுறதா? இல்லை, மறுபேச்செல்லாம் பேசவே இல்லை. நடக்கிற சம்பவத்தை பாருங்க. யாரோ ஒருவன், தெரியாத ஒரு மனிதன், தேவ மனிதன் தான், ஆனாலும் அவன் ஒரு விதவை வீட்டுக்கு வந்து நிற்கிறான். பிள்ளை இருக்கிறது. இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் எவ்வளவு ஒரு பயங்கரமா இருக்கு. ஆனாலும் அந்த ஸ்திரீ என்ன செய்கிறான், அவள் தன்மேல் அவளுக்கு என்ன இருக்க, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆமாம் இல்லையா? ஆமீன். தன்மேல் நம்பிக்கை இருக்கிறது. தன்னிடத்தில் வந்த எலியா என்கிற பரிசுத்தவான் மேலும் அவளுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அவளை வீட்டுக்களை கொண்டு வந்து அமர வைத்து விட்டு அவள் சொல்படி செய்கிறாள். கரங்களை தட்டி தேவனை வேண்டும் விசுவாசிக்க வேண்டும். ஊழியக்காரனுக்கும் பேக்க தூக்கி வந்தோம் நீங்கள் நினைக்க கூடாது. ஊழியக்காரத்தின் உட்காருங்கய்யா, தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணியா? சிறுதண்ணி தான் குடிப்பீங்களா? தண்ணி குடிக்கலாம். எது டீ போட்டு கொடுவோமா? என்னென்னலாம் நீ நினைக்கிறீங்களோ அந்த நீங்கள் நினைக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த ஊழியக்காரனை உயர்த்தி கொண்டே இருப்பார். நம்ம தெரிஞ்சவர் தான். அந்த காலத்தில் இங்கே தான் வாராரு, அப்படியே வருவார் அப்படின்னு சொல்லி அறிமுகமே இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவள் போய்
எலியாவின் சொற்படியே செய்தாராம். அவளும் எலியாவாகி அவரும் அவள் வீட்டார் ம். யாவரும் ம். அநேக நாள் அநேக நாட்கள் என்ன செஞ்சாங்க சாப்பிட்டார். அப்படின்னா எத்தனை நாட்கள்? 3.5 வருஷம். என்னது 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 வீட்டில் என்னது சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்களாம் எப்போ வருவாங்கன்னா நல்லா இருக்கிறது தான் வருவாங்க, கேள்விப்பட்டு வருவாங்க. அம்மா இல்லையா? இப்போ பாருங்களேன், இந்த வசந்த வாசிக்கல, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் இப்பதான் தெரியுது. வீட்டாரெல்லாம் என்னது இப்பதான் சாரிபாத் உதவிக்கு என்ன பேர் வைக்கணும்? பேர் ஒன்று வைக்க டக்குன்னு வைக்கல, எதுவுமே பேச மாட்டேங்க. ராசாத்தி அவருக்கு தெரிஞ்ச ராசாத்தி வீடு பாரு எவ்வளவு செழிப்பா இருக்கு. அவர் தேவனை நம்புகிறவர் ராசாத்தி. அதனால தேவன் அவருக்குன்னு பிரத்யேகமாக ஒரு ஊழியக்காரன் அனுப்பியிருக்கிறார். அவரோட வீட்டில் அப்பவும் எண்ணெயும் குறைபடலை. புரியுதா? ஒரு ஜனங்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம் இல்லையா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். கரங்களை தட்டி தேவனை படுத்துங்க. அநேக நாட்கள் என்ன செஞ்சாங்களா? வயிறு நிறைய 3 வேளை சாப்பாடு. ஆமாவே இல்லையா? ஆமாம். எல்லாம் வீட்டு அடுப்புகள் எல்லாம் அணைஞ்சு போய் கிடக்கிற நேரம் இவங்க வீட்டில் மாத்திரம் என்னது அடுப்பு எரிஞ்சு மேலே புகை போகுது. மற்றவங்களாம் நினைக்கிறாங்க, என்னடா வீட்டுக்குள்ளே புகை போகுதுன்னு. 1 நாள் 2 நாள் அல்ல, 3.5 வருஷம். ஆமே, அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? புரியுதா? இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமாம் இல்லை? இதுதான் தேவ பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். ஆமே, பாருங்களேன். வார்த்தையின்படி அந்த வார்த்தை பாருங்கள், யோசித்து பாருங்க நண்பு பிள்ளைகளே. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? உருவாக்குது. அப்போ போயிட்டு எங்கேயாச்சும் போய் என்ன கடை பேர் சொல்லுங்க. நல்ல இந்த ப்ரொவிஷன் கடை ஒன்று இங்கே எது நான் வாங்கினதுன்னு சொல்லுங்களேன். என்னம்மா? சூப்பர் மார்க்கெட்டும் வேலை. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகல இருங்க எலியா நான் போயிட்டு என்ன செய்வேன், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாரேன் அப்படின்ட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு ஜிபி பண்ணலை இருக்கிறாங்க. அது வருது, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த பையன் அம்மா இங்கே போகிறோமா, போனைக்குள்ளே மாவு வந்துக்கிட்டே இருக்கு. என்ன செய்தேன்? புரியுதா? அம்மாவே இல்லையா? நம்ம நினைக்கிற மாதிரிக்கு இல்லை. அவர்களுக்கு அணிதின அப்பத்தை போல் ஆண்டவர் செஞ்சிருப்பாரு, யோசித்திருப்பார். அம்மாவே இல்லையா? பானை நிறைஞ்சு வலிஞ்சா சகோதரிகள் என்ன செய்வாங்க? புஷ்பா யார்கிட்டையும் சொல்லிடாது, ஜான்சிக்கெல்லாம் உனக்கு மட்டும், ஏன்னா உனக்கு பையன் இருக்கான்ல அவனுக்குன்னு கொஞ்சம் உன் ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடாது. உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை மாத்திரம் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் அறியாதவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுவதற்கு நீ பொறுத்து என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடாது. அது மிக கவனம். சரியா? அவன் பக்கத்து விட ரொம்ப தெரிஞ்சவங்க தான். ஆண்டவரை தெரிஞ்சுதான் அவங்களுக்கும் கிடைச்சிருக்கும். தெரியல, அதனால நீ கொடுத்து கொடுத்ததுனால உன்னையே தான் புகழ்வாங்களே தவிர ஆண்டவரை புகழ மாட்டாங்க. ஆமாம் இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஏன்னா முழு தேசம் என்னது பாகாலை வணங்கி கொண்டு எல்லாம் பின்மாற்றம் அடைந்து போய் கிடக்கிற நேரம் ஒரே ஒரு ஸ்திரீ நீதிமானாய் காணப்பட்டார். என் தேவன் என்ன செய்வான்? அவரை வணங்கினாலும் அவரை வணங்காவிட்டாலும் என் யெகோவாகிய தேவன் என்னை போஷிப்பார். அதனால தான் எலியாவை கண்ட பொழுது உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்பதை அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்படி இருக்கணும். சும்மா கண்டவங்க வீட்டுக்கு பைபிள் வச்சுட்டு வாரவங்க எல்லாருக்கும் என்ன செய்யக்கூடாது? அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அவ அறிகிறான். ஹலோ, சாரி பார்த்து என்ன செய்யறான்? எலியா எப்படி இருக்கிறான்? நம்ம வந்து டையெல்லாம் கட்டி வெளில டிப்பா போட்டுக்கிட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு சோதரமா அப்படியா வராரு? இல்லை, அவர் எப்படி வராரு? சாரி பார்த்துல இங்கேருந்து வராரு, கேரியாத்திலிருந்து எப்படி வராரு? ஏற்கனவே அந்த பயங்கரமாக இருப்பார், கோபக்காரர் வேற. இப்போ ஆண்டவர் சோதிக்கிறதுனால பல்ல கடிச்சிட்டு போகிறாரு. எங்கே ஆண்டவர் அனுப்புகிறாரோ தெரியல. அங்கே போய் பார்க்குற நேரம் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? அந்த அம்மா என்னது கிச்சனில்
பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? விறகு பொறுக்கிறாங்க. பாருங்க, இப்போ அந்த இடத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அப்படியே நேரடியாக நீங்கள் பார்க்கணும். அப்படியே பார்த்தா தான் எல்லாம் புரியும். சரியா? முடிச்சிடுவோமா? முடிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். டைம் இல்லை, 1 மணி ஆக போகுது. அவன் ஜெபிக்க நீங்களும் ஆயத்தமாக இருங்க. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். சரி, வாசிங்களேன். கொண்டு சொல்லுங்க. எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே ஏன் வீட்டு சொல்லுங்களேன். ஏன் வீட்டில் பானைன்னு சொல்லாத, வேற எதாவது சொல்லு. பானை அவங்க மட்டும் தான் பானை. நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. சொல்லுங்க. கிட்ட அனுப்பா. ஏதோ உங்கள்கிட்ட விஷயத்தை மனசில் வச்சுட்டு சொல்லுங்க. என்னது சொல்லுங்க. வார்த்தையின்படியே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு செலவழியாது, ஜிபே போட மாட்டேன், அதனால போட்டு கடன் போட்டு கிடக்க மாட்டேன். சொல்லுங்க. உங்கள் லைஃப்பை அப்படியே ஆண்டவர்கிட்ட இப்போ இது ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு தரித்திரியமாக நிற்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிற, இது நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், இதை நீ வீண் செலவு பண்ணி தரித்திரமாகாது. அதுதான் சொல்கிறேன். சொல்லு, வாசிமா. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே இல்லை. சொல்லுங்க. இனிமே எனக்கு இந்த செலவு வர மாட்டேங்குது. யோசிக்கிறது, கொஞ்சம் பணம் வந்துட்டா யோசிக்கிறது, என்னன்னா செலவு பண்ணணும், கடைக்கு இப்படி போகிறது. என்ன இது? என்ன இல்லை, வீண் செலவு பண்ணாது. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு வருகிற வருமானத்தில் வீண் செலவு பண்ணாது. உங்கள் பணங்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை படிப்புக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு, அத்தியாவசிய தேவைக்கு கையில் எப்போ என்ன இருக்கணும்? அது தேவன் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். அதை நீ வீணாய் கொண்டு போயிட்டு அவனுக்கு இவனுக்கும் கொடுத்து விட்டு கடைசியில் உட்கார்ந்து இருக்காது. நம்ம இல்லையா? செலவு சொல்லுங்க. இன்னைக்கு வாக்கு தத்தம் செலவழிந்து போகலை. சொல்லுங்க. அது பாருங்க, சொல்ல மாட்டீங்க. செலவஞ்சு எங்க 100 ரூபா செலவஞ்சு போயிட்டேன் இல்லையே. சிஸ்டர் கொஞ்சம் இது என்ன சர்க்கரை இருக்கா? இல்லையே. சொல்ல, அது வாயில் இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. சொல்லுங்க. செலவழிந்து போகாது. 2 கையும் தூக்கி சொல்லுங்க. இந்த கையை. ஆமென். அந்த உத்தமமுள்ள ஸ்திரீ என்ன செய்தால்? ஆமென். அந்த பக்குவப்படுத்திக்கலாம். இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். உனக்கு கொடுத்த ஆவியின் அபிஷேகமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உலகத்துக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இது தேவனால் கொடுக்கப்பட்டதை நீ வீணாக விரயம் பண்ணக்கூடாது. அது பிறகு உன்னை வந்து சேராது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையிலே செலவழியும் இல்லை, குறைவும் இல்லை. சொல்லுங்க. குறையாது. அது சொல்லிக்கிறோம். வீட்டில எல்லாம் என்ன செய்யணும்? குறைஞ்சு போயிடுமே. அம்மாவே இல்லையா? கேஸ் பாருங்க. வாயிலையும் வேற என்னது? அதே அரிசியை திங்காதீங்க, சுகர் பிடிச்சி செத்துக்கொள்ளுங்க. வேற டிஃபரன்ஸாக சொல்லுங்க. என்னம்மா? கோதுமை சொல்லுங்களேன். இப்படி கை அசத்து சொல்லுங்க. குறையாது. அன்பு குறையாது, சமாதானம் குறையாது. உலகத்துக்குரிய அத்தனையும் குறையாது. நான் நிறைவா இருப்பேன். சொல்லுங்க. நீங்களா? நான் சொல்லி கொடுத்து சொன்னா அப்புறம் என்ன நடக்கும்? எலியா சொல்லி கொடுத்தாரோ எல்லாம் ஆண்டவர். அப்போ என்னது? ஆண்டவர் இந்த மாதத்தில் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நீ என்னால் மறுக்கப்படு. வசந்த வாட்சி முடிச்சிடுவோமா? கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன அவ்வளவுதான். சொல்லுங்க. இனிமே என்னது? இனிமே குறையாது. என்ன குறையாது? என்னமோ எனக்கு தெரியாது. இது பணம், வருமானம், தொழில், எல்லாத்துலையும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? நிறைவாக இருக்கும். உங்களுடைய லைஃப்பில் எது அந்த குறைவு இல்லைங்கிறதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? விசுவாசித்து சொல்லணும். அம்மாவும் இல்லையா? ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். அம்மாவும் இல்லையா? கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். விண்ணப்பங்களை
உங்கள் எல்லாரும் விண்ணப்பங்களை கத்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விண்ணப்பித்து உங்கள் குடும்பங்களை கத்தர் கேட்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுகிறபடினாலும் யோபுடைய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு பரிந்து பேசி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். பரிந்து பேசுகிறதினால் நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை யோபு மூலம் கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் யாருக்காக ஜெபித்தீர்களோ, தேசத்துக்காக ஜெபித்தீர்களோ, தேவ ஜெபத்தை கேட்டு உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய வேதனைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் யாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எங்கோ ஒரு சாரி பார்த்து அழுது கொண்டிருந்த ஒருத்தரை கண்டவர் உன் கண்ணீரை காண்கிறார், உன் வேதனைகளை அறிகிறார். என் தேவன் இந்த நாளில், இந்த உபவாச நாளில் நாம் ஒரு சிலராய் கூடி தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. அதனால் இந்த பகுதியிலே கர்த்தர் அநேகருடைய கண்ணீரை துடைப்பார், அநேகருடைய வேதனைகளை மாற்றுவார். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. தேசத்திலே ஒரு பெரிய அசைவுகளை கர்த்தர் கொண்டு வருவார். தேச தலைவர்களை கர்த்தர் சந்திப்பார். தேசத்தின் முதலமைச்சரை சந்திப்பார், பிரதமரை சந்திப்பார், பிரசிடரை சந்திப்பார், மாநிலங்களின் அதிகாரிகளை சந்திப்பார். ஒவ்வொருடைய குறிப்புகளை கர்த்தர் ஆமென் ஆமென் அவைகள் எல்லாம் கர்த்தர் வாசித்து இந்த சொன்ன குறிப்புகள் கூடிய தேசத்தில் சேமத்தை கண்டறிடுவார். ஆமென். அவர் நாம தரிக்கப்பட்ட ஜனங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, அவரை நோக்கி விண்ணப்பிக்கிற பொழுது அவர் பரத்தலில் உங்களுக்கு ஆமை பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். என் ஜனங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களை கர்த்தரப்படி ஆசீர்வதிப்பார். இந்த நாமத்தினாலே நான் செலுத்துகிறேன். ஊழியக்காரனை கனப்படுத்தினவர்கள், ஊழியக்காரனை மேன்மைப்படுத்தினவர்கள், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அந்த ஆசீர்வாதம், அந்த பெருக்கத்தின் ஒரு ஆசீர்வாதம், அது நிறைவான ஆசீர்வாதம். ஒருவேளை 5 வருடங்கள் பஞ்சம் இருந்தாலும் அந்த வீட்டில் குறைப்பட்டிருக்காங்க. நாமின் வருஷங்களோடு நாமின் பஞ்சம் உண்டாயிருக்காங்க. அப்பமும் எங்கையும் குறைபடாது. ஒரு கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம்.